நறுமலர் தீபம் ஆசிரிய நண்பர்களுக்கு வணக்கம். பிஜிடிஆர்பிக்கான புதிய பாடத்திட்டத்தின்படி ஒவ்வொரு அலகிற்கும் என்னென்ன புத்தகங்கள் படிக்கலாம் என்கிற லிஸ்ட் விடுங்க சார் அப்படின்ற மாதிரியான சில தகவல்கள் கேட்குறீங்க. அதே மாதிரி ஃபோன் பண்ணியும் எந்தெந்த புத்தகத்தை படிக்கணும், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான புத்தகம்னு சொல்லி லிஸ்ட் அனுப்புங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கு கிடைத்த நேரத்தில் 10வது அலகு, நீங்கள் அலகு 10க்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே தகவல் தொடர்பியல் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இந்த 10வது அலகு ரொம்ப முக்கியமான அழகாக இருக்குது. இது வரைக்கும் இல்லாத, அதாவது புதுசாக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அழகாக இது இருக்குது. ஏன்னா கடந்த முறை வெளியிட்டிருந்த இந்த பாடக்குறிப்புக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 10வது அலகை பொறுத்த வரைக்கும் தமிழோடு தொடர்புடைய பிற துறைகள் அப்படின்னு நீங்கள் பார்த்துருக்குறீங்க. அதில் இதழ்கள், வானொலி, தொலைக்காட்சி, திரைப்படங்கள், அப்புறம் இணையத்தமிழ், அப்புறம் கணினி தமிழ், அறிவியல் தமிழ், தொல்லியல் அப்படின்னு இந்த தலைப்புகளை கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய முதல் வரியில் இருக்கக்கூடிய இதழ்கள், வானொலி, தொலைக்காட்சி, திரைப்படங்கள், இணையத்தமிழ், இது எல்லாமே ஒரு 2 புத்தகங்களுக்குள்ளாகவே அடங்கி விடுகிறது. இன்னும் சொல்ல போனோம்னா மொத்தம் 3 புத்தகங்கள். அதில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய இந்த புத்தகம் தான் தகவல் தொடர்பியல் அப்படின்னு சொல்லி டாக்டர் கிருஷ்ணசாமியினுடைய புத்தகம். ஒரு காலகட்டத்தில் பிஜி படிக்கக்கூடியவர்களுக்கு தகவல் தொடர்பியல் அப்படின்னு ஒரு பாடம் இருந்தது. அந்த காலகட்டத்தில் வைக்கப்பட்டிருந்த பாட புத்தகம் தான் இந்த டாக்டர் கிருஷ்ணசாமியினுடைய தகவல் தொடர்பியல் அப்படின்ற பாடம். இந்த பாடத்தில் உள்ளுக்குள்ள வானொலி, தொலைக்காட்சி, திரைப்படங்கள், நாடக துறை அப்படின்னு சொல்லி பல்வேறு வகையான அந்த தகவல் தொடர்பு ஊடகங்கள் என்னென்ன, அதில் அச்சு ஊடகங்கள்னா என்ன, மின் ஊடகங்கள்னா என்ன அப்படின்னு சொல்லி தனித்தனியாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த புத்தகம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். இது 2வது புத்தகம் தகவல் தொடர்புகளும் நெறிமுறைகளும் அப்படின்னு சொல்லக்கூடிய முனைவர் சா ஈஸ்வரனுடைய புத்தகம். உங்களுக்கு தெரியும், நேஷனல் காலேஜோட பேராசிரியர், அவருடைய புத்தகம் ரொம்ப முக்கியமான புத்தகம். அது ஒன்று. அதற்கடுத்து 3வது புத்தகம் மக்கள் தகவல் தொடர்பியல் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தகவல் தொடர்பியல் அறிமுகம் கி ராசாவோட புத்தகம். முதுகலை தமிழாசிரியர்களுக்கு, அதாவது முதுகலை படிக்கிற போது உங்களுக்கு இந்த பாடப்புத்தகம் ஒரு சில கல்லூரிகளில் பாடத்திட்டமாக ஒரு காலகட்டத்தில் வைக்கப்பட்டிருந்தது. அதனால் கி ராசாவுடைய புத்தகம் இந்த புத்தகம் மக்கள் தகவல் தொடர்பியல் அறிமுகம் அப்படின்ற புத்தகம். இந்த 3 புத்தகங்களும் நமக்கு முறையாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தலைப்புகளுக்கு போதுமானது. இதழ்கள், வானொலி, தொலைக்காட்சி, திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 தலைப்புகளுக்குமே இந்த 3 புத்தகங்கள் போதுமானது. அதே போல் இந்த இணையத்தமிழும் அதற்குள்ளாகவே அடங்கி விடுகிறது. அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய தலைப்பு கணினி தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகம். அதுக்கு தான் நான் ஆல்ரெடி யூஜிடிஆர்பியில் உங்களுக்கு ஆண்டோ பீட்டர் அப்படின்னு சொல்லி அவருடைய புத்தகம் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய கணினி தொடர்பான நூல்கள் நமக்கு ரொம்ப மிக முக்கிய ஒரு வகையில் இருந்தது. கடந்த முறை நான் நறுமலரில் உங்களுக்கு யூஜிடிஆர்பி தேர்வு எழுதின போது ஒரு வினா வங்கி வெளியிட்டிருந்தேன். அதில் ஒரு 8400 கேள்விகள் அப்படின்ற அடிப்படையில் வெளியிட்டிருந்த அந்த வினா வங்கியில் ஏறத்தாழ 19 கேள்விகள், நேரடியாக 12 கேள்விகள், கொஞ்சம் மறைமுகமாக ஒரு 7 கேள்விகள் என்கிற அடிப்படையில் மொத்தம் 19 கேள்விகள் அந்த வினா வங்கியில் இருந்து மட்டுமே வெளிவந்திருந்தது. அந்த புத்தகத்தில் ஆண்டோ பீட்டரை ரொம்ப தெளிவாக கொடுத்திருந்தேன். கூடவே நம்மளுடைய பள்ளிக்கூட பாடநூல்களில் இருந்து வினாக்கள் எடுத்து கொடுத்திருந்தேன். அது அப்படியே வந்திருந்தது என்கிற நல்ல செய்தியையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். எனவே அந்த கணிப்பொறியை பொறுத்த வரைக்கும் கணிப்பொறி ஒரு அறிமுகம் அப்படின்ற ஆண்டோ பீட்டரினுடைய புத்தகம் ரொம்ப முக்கியமானது. அதே போல் பள்ளி பாட புத்தகங்களை படிக்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக புதிய தலைப்பாக நமக்கு வந்திருக்கிறது கல்லூரி பேராசிரியர்கள் தேர்வில் இல்லாத ஒரு நூல், யூஜிடிஆர்பியில் இல்லாத ஒரு நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல். இந்த அறிவியல் தமிழை பொறுத்த வரைக்கும் என்ன புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதன்மையான புத்தகம் வாசே குழந்தைசாமியினுடைய புத்தகம். இந்த வாசே குழந்தைசாமியினுடைய புத்தகம் ஒரு காலகட்டத்தில் யூஜி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, பிஏ தமிழ் இலக்கியம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாட புத்தகமாக வச்சுருந்தாங்க. அந்த புத்தகம் ஒரு காலகட்டத்தில் இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் முன்னாள் துணைவேந்தராக இருந்தவர் அவர். அதனால் அவருடைய புத்தகத்தை வச்சுருந்தாங்க. அந்த பகுதிக்குள்ளே, இந்த புத்தகத்துக்குள்ளே நிறைய கட்டுரைகள் வரியாக இருக்கும். இந்த கட்டுரைகளில் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா எழுத்து சீர்திருத்தம் அப்படின்னு ஒரு கட்டுரை இருக்கும்.
அந்த கட்டுரையெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக வீரமாமுனிவருக்கு பிறகு, அப்புறம் பின்னாடி பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தத்துக்கு பிறகு இவர் தான் மிக சிறந்த எழுத்து சீர்திருத்தத்தை குறிப்பிட்டிருக்கார். அப்படின்றதுனால 8வது பாடம் எழுத்து சீர் அமைப்பு அப்படின்னு ஒரு பாடம் இருந்திருக்கும். கருவி வளர்ச்சி, ஆய்வு வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, வினைவழி, அணுகுமுறை, அறிவியல் தமிழாக்கம் இன்றைய நிலை, அறிவியல் தமிழாக்கம் வழிமுறைகள், எழுத்து சீரமைப்பு, அப்புறம் துணை வரி வடிவம், அப்புறம் அவசர தேவை அப்படின்னு மொத்தம் 10 கட்டுரைகள் இந்த புத்தகத்திற்குள்ளாக இருக்கும். இந்த புத்தகம் ஓரளவிற்கு ஒரு 200 பக்கத்திற்கு உள்ளாகத்தான் இந்த புத்தகம் இருக்கும். இந்த புத்தகம் ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். அதனால் இந்த புத்தகம். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு புத்தகம் இருக்கிறது. அதாவது தமிழில் அறிவியல் அன்றும் இன்றும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம், சுப்புரெட்டியாருடைய புத்தகம், முனைவர் நா. சுப்புரெட்டியாருடைய புத்தகம். அந்த புத்தகமும் ரொம்ப முக்கியமான புத்தகம். உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தினுடைய புத்தகம். உங்களுக்கு இணையத்தில் கூட அந்த புத்தகம் கிடைக்கும். அதில் கல்வியியல், அப்புறம் வானியல், அப்புறம் உளவியல், உயிரியல், மருத்துவியல், கணிதவியல், வேளாண்மையல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இயல்கள் இருக்கிறது. அப்புறம் இன்றைக்கு தமிழில் அறிவியல் இன்று அப்படின்னு சொல்லிட்டு அதில் கல்வியல்னா என்ன, உளவியல்னா என்ன, மருத்துவவியல்னா என்ன, வானவியல்னா என்ன, உயிரியல்னா என்ன அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இது ஒரு 200 பக்கங்கள் உள்ளடக்கிய ஒரு புத்தகமாக இருக்கிறது. இப்போ இந்த 2 புத்தகமும் அறிவியல் தமிழ் என்கிற அந்த அடிப்படையில் நம்ம படிக்க வேண்டிய, கட்டாயமாக படிக்க வேண்டிய நூல்கள். சார் என்ன யூனிட் சின்னதாக இருக்குது, ஆனால் ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒவ்வொரு நூல்கள் நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறீர்களே அப்படின்னு சொன்னால், தரமாக வாசிக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இன்னும் நிறைய புத்தகங்கள் இருக்கிறது. நான் சொல்லுவதே குறைத்து தான் சொல்லியிருக்கிறேன். இது புத்தகம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தொல்லியல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செல்வராஜினுடைய புத்தகம் ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். அதான் நமக்கு பாட புத்தகமாக யூஜி படிக்கக்கூடியவங்களுக்கு பாட புத்தகமாக வச்சுருக்காங்க. அதனால் தொல்லியலுக்கு ஒரு புத்தகம், அறிவியல் தமிழுக்கு 2 புத்தகம், கணினி அறிவியலுக்கு ஆண்டோ பீட்டர் மற்றும் பள்ளிக்கூட பாடநூல்கள், அதே மாதிரி இணையம் வழி தமிழ் இதழ்கள், வானொலி, தொலைக்காட்சி, திரைப்படங்கள், இது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு மொத்தம் 3 புத்தகங்கள். கி. ராசா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஈஸ்வரன் சார், அப்புறம் கிருஷ்ணசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்களுடைய புத்தகங்களை நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் இந்த 10வது அலகிலே உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு அலகிற்கும் மிக சிறந்த பாட புத்தகங்களை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். நம்முடைய பயிற்சி மையத்தை பொறுத்த வரைக்கும் இது போன்ற மூல நூல்களில் இருந்து குறிப்புகள் எடுத்து அந்த மூல நூல்களை தான் நாங்கள் தேர்வு உள்ளிட்ட எல்லாவற்றிற்கும் பயன்படுத்துகிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் வகுப்பிலே இணைய வேண்டும் என்று சொன்னால் சரி, அல்லது பகுதியாக இந்த யூனிட்டை பிரித்து தேர்வு நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த தேர்விலே இணைவதாக இருந்தாலும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள், அல்லது மேலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டும் பேசுங்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.